Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாட்டில் விஜய் சர்க்கார் கைகோர்க்க போவது யார் என்றெல்லாம் இன்றைக்கு பெரும் கேள்வி இருந்திருக்கு. இது குறித்து தான் நம்ம இன்றைக்கி ஜனத்தின் குரலில் பேச இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் கருத்தாளர்களாக சிறப்பு விருந்தினர்கள் ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதாஸ், அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன், அரசியல் விமர்சகர் மதிவாணன் இணைந்திருக்காங்க. அனைவருக்கும் வரும். சற்று நேரத்தில் பாஜகவிலிருந்து வீர திருநாவுக்கரசு, அதே போல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சந்திரசேகரன் இருவரும் இணைய இருக்கிறாங்க. மன்னராட்சிக்கு மக்கள் முடிவு கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு. மக்களுக்கு நன்றி சொல்கிறோம், ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கார். மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புவோம், ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை போல எழுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். உறுதியோடு தொடர்வோம், நிச்சயமாக வெல்வோம் என்று சீமான் சொல்லியிருக்கிறார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை முதல் தேர்தலிலேயே தமிழக வெற்றி கழகம் சந்தித்திருக்கிறது. 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை பெற்று அதிக இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி. தனி பெரும்பான்மைக்கு இன்னும் 11 இடங்கள் தேவை என்கிற நிலையில் ஆட்சி அமைக்கப் போகிறார் விஜய். யாரெல்லாம் கைகோர்க்க போகிறார்கள் என்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கிறது. அதற்கான சமிக்கைகள் வர தொடங்கிட்டது. நாங்கள் விஜய தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமான எதிர்க்கலை, அவரோடு எங்களுக்கு ஒன்றும் கொள்கை முரண் இல்லை என்றெல்லாம் தலைவர்கள் பேச தொடங்கியிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. விஜய் யாரோடு கைகோர்க்க போகிறார், விஜயோடு யாரெல்லாம் கை கோர்க்க போகிறார்கள் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. திரு மதிவான், நீங்கள் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் நிறைய பேசியிருக்கதை பார்க்குறோம். இப்போ விஜயனுடைய சர்க்கார், விஜயனுடைய ஆட்சி அமைய இருக்கிறது. காங்கிரஸோடு கைகோர்ப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வை, அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிகா இவங்கெல்லாம் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரியான யூகங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது? மக்கள் தீர்ப்பை நிச்சயமாக நம்ம எல்லாருமே வரவேற்றாகணும். ஏன்னா அதுதான் மகேசன் தீர்ப்பு. இன்றைக்கி தாவேகாவுக்கு ஆட்சி செய்யணும்னு மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஏன்னா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இரண்டுக்குமே மக்கள் ஆதரவு தரலைன்றது நிதர்சனமான உண்மை. ஆனால் தாவேகாவுக்கும் தனியாக போட்டியிட்டதின் காரணமாக நான் நினைக்கிறேன் அவங்களுக்கும் அந்த அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான மேஜிக் நம்பரான 118 கிடைக்கல. இப்போ 108 தான் கிடைச்சிருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய லேட்டஸ்ட்டு கன்ஃபார்ம் ஃபிகர் படி. அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு 10 தேவைப்படுகிறது, அதாவது துண்டு விழுந்திருக்கிறது. இப்போ அதை நிச்சயமாக அதை அவங்க ஈடு கட்டிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 10 இடங்கள் பத்தாமல் இருக்குது. ஆமாம், பற்றாக்குறையாக இருக்குது. பட் ஆனால் 96 வச்சுட்டு கருணாநிதி அவர்கள் 2006 5 வருஷம் மைனாரிட்டி அரசையே நடத்தி முடித்தார். அப்போ இருந்த சூழல் வேறு. அவருடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸும் பாமகவும் வெளியே இருந்து ஆதரவு தெரிவித்தாங்க. அதனால் இப்போவும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் சூசகமாக சொன்ன மாதிரி ராகுல் காந்தி மோடி கூட தான் வாழ்த்து தெரிவித்தார். அது சீஃப் மினிஸ்டர் டிசிக்னேட் அண்ட் பிரைம் மினிஸ்டருக்கு இடையான ஒரு சம்பிரதாயமான ஒரு வாழ்த்து. ஆனால் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர், அவருக்கும் விஜய்க்கும் நிறைய நட்புகள் இருக்குது. கரூர் சம்பவத்து போது அவர் வெளிநாட்டில் இருந்தாலும் ராகுல் காந்தி விஜயை கூப்பிட்டு ஆறுதல் சொன்னார். சொல்லப்போனால் அரசல் புரசலாக கேள்விப்பட்டது என்னென்னா, அவர் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் தாவேகாவுடன் தான் கூட்டணி வைக்கணும்னு விரும்பினார். ஆனால் பல பேர் அதை சதி செய்து, சிதம்பரம், செல்வ பெருந்தகையெல்லாம் அவங்களுடைய சுயநலத்துக்காக அந்த திமுக கூட்டணி கல்லாப்பேட்டி கூட்டணின்னு விஜய் சொன்னார் இல்லையா, அதுலேயே இருக்க வச்சுட்டாங்க. ஸோ அதை அவர் தன்னுடைய எதிர்ப்பை காட்டும் விதமாகத்தான் எந்த இடத்துலையும் முதல்வர் இருந்த ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டேஜை ஷேர் பண்ணல. அதாவது அது காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தொகுதிகளில் மட்டும் பண்ணிவிட்டு 1 நாளோ 2 நாளோ தான் பண்ணி அது கடைசி நேரத்தில் அதை முடித்தார். ஸோ இந்த தேர்தல் முடிவுகள் வந்தவுடனே அவர் விஜய் அழைத்து பேசியிருக்கார். பேசியது மட்டுமல்ல, அதை ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார், நான் பேசினேன், இது போல் தமிழ்நாட்டிற்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராடுவோம், அரசியல் கடந்துன்னு சொல்லி. அதனால் காங்கிரஸ் கட்சியின் 5 பேர் ரெடிமேடாக இருக்காங்க. அதில் ஒன்றும் சிக்கலே இல்லை. அவங்க ஏற்கனவே தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாலே சோடங்கர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நாங்கள் இனிமேல் நியூட்ரலாக இருக்க மாட்டோம், ஒன்று ஆளுங்கட்சியாக இருப்போம், இல்லைன்னா எதிர்கட்சியாக இருப்போம். திமுக கூட்டணியில் இருந்துட்டு
நாங்கள் நியூட்ரலாக இருந்து படாத பாடு பட்டுட்டோன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு வந்திருக்குன்னு தான் நான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 67 பதவியே அதிகாரத்தை இழந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சுங்க, ஏறத்தாழ ஒரு 50-55 வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சி பதவியில் இல்லாமல் கம்யூனிஸ்டுகள் இருப்பார்கள் 100 வருஷம் ஆனாலும் அதிகாரம் இல்லாமல். தாவேக்கா கூட இருக்கும், தாவேக்கான்ற நாம் தமிழர் கட்சி கூட 16 வருஷம் இருக்குது. ஆனால் அதிமுக, திமுக இது போன்ற கட்சிகள் வந்து காங்கிரஸ் கட்சி போன்ற ஒரு கட்சிகள் அதிகாரத்தில் ஒரு இவ்வளோ வருஷமாக இல்லாமல் இருக்குன்னா காணாமே போயிருப்பாங்க. இது ஒரு மிரக்கல் தான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இன்னமும் உயிரோடு இருந்து ஒரு 4% 5% ஓட்டை வாங்குகிற நிலையில் இருப்பது என்பது ஒரு பெரிய அதிசயம்தான். அதனால அவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. விஜய் வந்து இந்த வாழ்த்திய 2 பேருக்கு நன்றி சொல்லியிருக்காரு எக்ஸ்தலத்தில். ஒன்று பிரதமர் நரேந்திர மோடி, இன்னொன்று ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இதே நீங்கள் விலாவரியாக சொன்னீங்க. பிரதமருக்கு நன்றி தெரிவித்து இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, மக்கள் நலன், அதற்கு எடுக்கிற முயற்சிகளுக்கு மத்திய அரசு எங்களுக்கு ஆதரவு அளிக்கும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோங்கிறார். தப்பே கிடையாது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், அவ்வளோதான். நம்ம வந்து பிடிக்காத ஆள், மதவாத சக்தி, பிளவுபடுத்துகிற சக்தினா கூட அது ஒன்றிய அரசுன்னு ஒன்று இருக்கும்போது அதனோடு நம்ம ஒத்துழைத்து போகிறதுல மாநில உரிமைகளை, மாநில தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தப்பே கிடையாதுங்க. இது வந்து சரியான அணுகுமுறை. பாஜக கொள்கை எதிரின்னு விஜய் சொல்லியிருந்தாலும் அரசு என்று வருகிறது தாவேக்காவுக்கு பாஜக கொள்கை எதிரி, தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாட்டின் முதல்வருக்கு பிரதமர் கொள்கை எதிரி இல்லை, அதே போல ஒன்றிய அரசு கொள்கை எதிரி இல்லை. இது அரசு சம்பந்தப்பட்ட உறவுகள், நம்ம அதை பிரிச்சு பார்க்கணும். அப்படி ஒரு நேர்மறையான சமிக்கையை கொடுத்திருக்காரு, அப்படிதான் எடுத்துக்கலாம். ஆமா, அரசு ரீதியா இணக்கமான. as long as மிஸ்டர் மோடி இஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நிச்சயமாக ஒரு சீஃப் மினிஸ்டராக போறவர் இதை தவிர வேற என்ன, இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நான் உங்களை ஒத்துக்க மாட்டேன், உங்கள் கொள்கையை எதிர்க்கிற ஆள் நான் அப்படின்லாம் சொல்ல முடியும். அது வந்து வழக்கமான சம்பிரதாய வார்த்தைகள் தானா, அதுக்கு பின்னாடி எதுவும் இல்லை நல்லெண்ணம் தான். சம்பிரதாயம்னு சொல்ல, சம்பிரதாயம்னா நன்றின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். நாங்கள் உங்ககிட்ட எங்களுக்கு உதவி எதிர்பார்க்குறோம், விரும்புகிறோம். ஆமாம் அப்படிங்கிறாங்க. எம்ஜிஆரே இணக்கத்தை விரும்பி தானே காங்கிரஸை கைட்டி விட்டு 77 ஜெயிச்சோன்னு மொரார்ஜி கிட்ட போயிட்டார. அதனால் வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. நான் இந்த செய்தியில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா, இன்றைக்கி நான் வரும்போது ஒரு செய்தியாளர் சந்திப்பில் திருமாவளவன் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டேன். அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் வந்து தவேகாவுக்கு ஆதரிப்பீங்களா, இது போல் அவங்களுக்கு இது இருக்க பெரும்பான்மைக்கு குறைவாக இருக்குதுன்னு. அது ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகலாம், இல்லைங்க நாங்கள் ஆதரிக்க முடியாதுன்னு. பிரேமலதா சொல்லிட்டாங்க அதுக்கு பதில், நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு லாக் போட்டார் ஸ்டாலின். ராஜ்யசபா வாங்கி இன்னும் ஒரு விசிட் தான் போயிருக்காரு எல்கே சுதீஷ். இப்போ போயிட்டு இவங்க கூட்டணிக்கு போவோம்லாம் சொன்னாங்கன்னா சிக்கலாயிடும். பட் விசிகா தலைவர் வந்து அதுக்கு பதிலே சொல்லாமல் எப்படி சொல்கிறாருன்னா, இடதுசாரிகளும் தாவேக்காவும் அதே நம்ம விசிகாவும் எப்போதுமே கடந்த பல ஆண்டுகளாக திமுக விட்டார் பாருங்க, திமுகவை கைட்டி விட்டாருங்க, கைட்டி விட்டுட்டு இணைந்து செயல்படும். அதனால என்ன முடிவு எடுத்தாலும் இணைந்து தான் முடிவு எடுப்போம்ன்றாரு. முடிவு அப்படிலாம் நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் திமுக ஓட்டை வாங்கி கூட்டணியில் ஜெயிச்சிருக்கிறோம், நாங்கள் மதச்சார்பற்ற கூட்டணியில் தொடர்றோங்கிறாங்க. அது ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுவும் மத சார்பற்றது தானேங்க. சி விஜய் இஸ் நாட் ஏ கம்யூனல் ஃபோர்ஸ். அவரும் வந்து மதச்சார்பற்றதானே சொல்றாரு. அதுக்கு முன்னாடி திருமாவளவன் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வந்து அவரை மெயினாக ஒரு எதிர்ப்பாக நாங்கள் அவர் மேலே பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம், அவர் மேலே எதிர்ப்பு பிரச்சாரத்தை நாங்கள் தீவிரப்படுத்தலாம். இது உண்மையா? அவர் எவ்வளவு பேசினார், எப்படி பேசினாருன்னு நீங்களும் பார்த்தீங்க, நாமளும் பார்த்தோம். ஏன் திமுக பேசாத பேச்சை இவர் பேசிட்டு இருக்கிறாருலாம் கூட நான் ஆச்சரியப்பட்டேன். எள்ளு தான் எண்ணெய் காயணும், எலிப்புழுக்கு காயக்கூடாது. அப்ப இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு துண்டு போடுறாரா? இல்ல இவருடைய அடித்தளமும் ரொம்ப வேகமா பாதிக்கப்படுகிறது. அதான் நம்ம தேர்தல் முடிவிலே பார்த்தோம். 42 46 அந்த தனி தொகுதிகளில் ஒரு 25-30 தொகுதிகளில் தாவேகா வந்து முன்னிலையில் இருந்தது. இதே விசிகா ஒரு தொகுதியில், அதான் ஒரு தொகுதியில் தான் இருந்தது. அதனால இவங்களுடைய சோஷியல் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்த விசிகாவது எஸ்சி எஸ்டி தலித், அதான பேசிஸ்.
அதை வந்து இவர் வந்து எடுத்துட்டார் அடிச்சுன்ற ஆத்திரத்தில் இவரும் சீமானும் பேசாத பேச்சா. அதனால வந்து இன்னைக்கு ஒன்றா நாகரிகமாக பேசி நாங்கள் அவர் எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கலாம். ஆனா பேசியிருக்கார் என்பது உண்மை. நிலைமையை மாற்றிக் கொள்வார் என்பதும் உண்மை. அந்த மாற்றிக்கொள்ளுதான் ஏதோ ஒரு சிக்னலை கொடுக்குறாரு, நாங்க வர்றோம் எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு ஒரு துண்டு அங்க போடுறாரோ அப்படிங்கிறதா அந்த கேள்வியை துண்ட போடுறாரு அப்படிலாம் நம்ம அதை தவறா பேசவேனா. போஸ்ட்போல் அலையன்ஸ் இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தனித்தனியா போறவங்க தேர்தலுக்கு பிறகு ஃபார்மேஷன் ஆஃப் கவர்மெண்ட் வரும்போது நேர் எதிரா போட்டி போட்டவங்க கூட டு ஃபார்ம் ஏ கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்க நோக்கம் இலக்கு. அப்ப அந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி தனக்கான ஒரு இடத்தை ஒரு மறைமுகமாக கேட்கிறார், விருப்பத்தை வெளிப்படுத்துறாருன்னு எடுத்துக்கலாமா. ரெண்டாவது இவர் தாவேகா விக்கிரவாண்டி மாநாட்டிலே முதல்ல என்ன சொல்லிட்டார்னா, நம்மை அனுசரித்து நமது தலைமையை ஏற்றுக்கொண்டு வருபவர்களை கூட்டணியில வச்சு அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம்னு சொன்னாரு. தேர்தலை சந்தித்தார்தான், அப்ப தேர்தலை சந்திக்கல, எது முகாம்ல சந்தித்தவங்களுக்கு சொல்லல, ஆட்சியில வந்தா கூட்டணி தானேங்க, போஸ்ட்போல் அலையன்ஸ் தானே அப்படின்னு சொன்னாரு. அது வந்து திமுகவும் அதிமுகவும் அதை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. தனி கட்சி ஆட்சி தான், நாங்க மட்டும்தான் தனியா, கூட்டணி வந்தா வாசலோடு நில்லு வெளியே போயிடு ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எந்த தர்ம சங்கடமும் இல்லைன்ற கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகாவுக்கும் காங்கிரஸ் வர்றதுக்குள்ள அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, தர்ம சங்கடமும் இல்லை, எந்த தவறும் இல்லை, தர்ம சங்கடத்தை விட தவறும் இல்லை. சரி மதிவா, நீங்க குறுக்கிட்டீங்க, நான் ஒரு கேள்வியை முன் வச்சிடுறேன். விஜய் திமுகவினுடைய அரசை, திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணார்ல, அந்த ஆட்சி நிர்வாகத்தின் மீதான விமர்சனங்கள்லாம் முன் வச்சார்ல, இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் விமர்சனத்துக்கு உள்ளான திமுகவை இந்த கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், விசிகா இவர்கள் யாரும் என்னன்னு கூட கேட்கல, இதுக்கு எல்லாவற்றுக்கும் மௌனமாக இருந்தார்கள், ஆதரவாகவும் இருந்தார்கள். அந்த கட்சி தாவேகா பக்கம் வந்துச்சுன்னா இதே ஒரு நிலைமை இன்னைக்கு திமுகவுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை நாளைக்கு தாவேகாவுக்கு ஏற்படாதா? அதனால அவங்கள இந்த கூட்டணிக்குள்ளே சேர்க்கக்கூடாது, அவங்க ஆதரவை கேட்கக்கூடாதுங்கிற ஒரு குரலும் வருது. சரி, முதல்ல உங்கள் கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறேன். இந்த கூட்டணி கட்சிகள் ஆளுங்கட்சியை ஆதரித்தது உண்மைதான். பெரும்பாலான நேரத்தில் அதுக்கு வந்து முட்டு கொடுத்தாங்கன்றது உண்மைதான், அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. ஆனால் சில நேரங்களில் வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே அவங்க கட்சியின் தவறு, ஆளும் அரசின் தவறுகளை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வேலை நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கலான்னு திமுக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தபோது கடுமையாக அதை எதிர்த்து அதை வாபஸ் பெற வச்சாங்க. அதே போல் திருமண விழாக்கள் அதிலெல்லாம் மது கொடுக்கலான்னு சொல்லி வந்தப்போ அதையும் கடுமையாக எதிர்த்தாங்க. அதனால் அதாவது அவங்க ஆட்சியில் இல்லை, அவங்க வந்து இந்த ஆட்சியின் தவறுகளுக்கோ அதனுடைய களங்கத்துக்கோ பொறுப்பேற்க முடியாது. மௌனமா இருக்கிறதும் மௌனமாலாம் இல்லை, நான் சொன்ன 2 விஷயங்கள் மௌனமா இல்லை. இந்த அதை கடந்து நீங்களே பேசியிருக்கீங்க, போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டை மிகப்பெரிய சீரழிவுக்கு கொண்டு வந்திருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை, சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள்லாம் பேசியிருக்கீங்க. அப்போல்லாம் இவர்கள் என்ன செய்துட்டு இருந்தாங்க? இல்லை அவங்க வந்து அரசாங்கத்தில் இல்லைங்க, இவங்களுக்கும் அரசாங்க பிரச்சாரம் என்பது வேற, பொறுப்பு என்பது வேற. இல்ல பொறுப்பு என்பது அவங்க பேசியிருக்காங்க கூட இல்ல. நான் ஒரு மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து யதார்த்தமா இருக்கணும். இன்னொரு தேர்தல் வராது, வரவும் கூடாது. இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கவர்னர் வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அதே போல் உங்களுக்கு ஒரு கட்டளையும் இடுவார், இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உங்கள் பெரும்பான்மை சட்டமன்றத்தின். இஃப் யூ ஃபெயில்ஸ் அடுத்த கட்சியை கூப்பிடுவார், அடுத்த கட்சியும் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த கட்சியை கூப்பிடுவார். ஆஃப்டர் எக்ஸாஸ்டிங் ஆல் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸு எதையும் அரசாங்கத்தை உருவாக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒன்றிய அரசுக்கு கருத்து தெரிவிப்பார். குடியரசுத் தலைவருக்கோ பிரதமருக்கோ இங்கே தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு, அதனால் ஆட்சியை நடத்த முடியல, ஆகவே ஈ வில் ரெக்கமெண்ட் தி சஸ்பெண்டட் அனிமேஷனில் சட்டசபையை வச்சிடலாம், அதாவது ஃப்ரீசரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு கம்முன்னு இருக்க முடியாது. அப்போ அது வந்து பிரசிடென்ட் ரூல் வந்துடும். மணிப்பூர் மாதிரி, காஷ்மீர் மாதிரி பல மாநிலங்கள் பிரசிடென்ட் ரூல் வந்ததுன்னா உண்மையில் அது யாருடைய ரூலு?
ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய ரூல் தான், பாஜகவுடைய ஒன்றிய அரசின் ரூல் தான். அப்போ இந்த அபாயம் வரும் என்பதை மற்றவங்களுக்கு தெரியும். பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துருன்னு எதுவுமே இல்லாத போது ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்கு. பூச்சாண்டியை காட்டினவங்களுக்கு உண்மையிலேயே பாஜக உள்ளே வர அதை சம்மதிக்க முடியுமா? அப்போ இதெல்லாம் பார்த்து தான் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும், ஆனால் அவர் தான் இன்றைக்கி ஆட்சி அமைக்கிற நிலையில் இருக்கிறாரு. அது வெற்றியே இல்லைன்னா அக்னீஸ்வரன் சொல்கிறத கேட்டு எனக்கு அழுவதா. அதாவது 66 இருந்தவர் 43க்கு வந்தாருன்னா அது நம்பிக்கையோடு மீண்டும் போராடி வெற்றி எப்பா 10 வருஷம் கழிச்சா? 10 தோல்வி பழனிசாமின்றது இப்போ 11 தோல்வி பழனிசாமி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஒரு புதிய கட்சி 2.5 வருஷத்தில் 3 பெரிய அணிகளோட மோதி, அதுவும் கூட்டணிகள், இவர் ஒரு 21 கட்சியை வச்சுக்கிறாரு, இவர் ஒரு 8-9, மாநில அரசு ஒன்றிய அரசு, இது எல்லாத்தையும் எதிர்த்து அந்த சின்னஞ்சிறு கட்சி இல்லை சின்னஞ்சிறு கட்சி ஒரு நிமிஷம், சின்னஞ்சிறு கட்சி போராடி, இதே எம்ஜிஆருக்கு இருந்த சாதகமான சூழ்நிலை இப்போ இல்லை. எம்ஜிஆர் இருந்தப்போ 30% ஓட்டு வாங்கினாலும் 130 சீட்டு வாங்கிட்டாரு. ஆனால் இன்னைக்கு இருபெரும் கட்சிகளுக்கு இடையே போராடினதால, மும்முனை போட்டி எல்லா தொகுதியிலும் இருந்ததால, ஒரு ஓட்டில் ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சரா பெரிய கருப்பன் பல பேர் 1000 ஓட்டு 5000 ஓட்டுக்குள்ள நிறைய அது டேட்டாலாம் பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்குன்னு ஸ்டிப் காம்படிஷன் நான் நிறைய சொல்லியிருக்கேன். நெக் டு நெக் ஃபோட்டோ ஃபினிஷ் இருக்கோன்னு. இப்போ இந்த தொகுதி ஃபோட்டோ ஃபினிஷ் தானே. அதனால் இந்த சூழ்நிலை 1977 இல்லை, இது 2026 இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒருத்தர் 108 வந்திருக்காரு. அப்போ அவர் ஆட்சி அமைக்க விடலைன்னா ஒன்றிய அரசு அதனுடைய ஆளுநர் மூலமாக இங்கே பாஜக ஆட்சியை நடத்தும் என்பது இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? இவங்கெல்லாம் அனுபவம் இல்லாதவர்களா? ஆகவே தான் அவர்கள் இதை விஜய்க்கு ஆதரவு கொடுத்து பாஜகவை தடுப்பதற்காகத்தான், அதனுடைய நிர்வாகம் இங்கே வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஆதரவு கொடுக்க தயாரா இருக்காங்க. பாஜக உள்ள வந்துடக்கூடாது எந்த ரூபத்திலையும். அதுக்காக தான் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விசிகாவோ அதுல எந்த விதமான முரண்பாடும் இல்ல, தவறு இல்லைங்கிறாரு. பாருங்க, இந்த டிஎம்கே அண்ட் கோ தொடர்ந்து ஒரு விஷயத்தை பயன்படுத்துவாங்க. அவங்க என்ன திட்டமிட்டாலும் உடனே பிஜேபி குறை சொல்லிடுவாங்க. அதே தான் டிவிகே அண்ட் கோவும் பயன்படுத்துறாங்க. சாரின்னு அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். நான் அடிக்கடி சொல்றது டிவிகேவும் டிஎம்கேவும் வேற வேற இல்லைங்க, ஒரே ஸ்டைல்ல தான் போயிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கே என்ன சொல்லுதோ அப்படியே டிவிகே விஜய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க ஒன்றிய அரசுனா இவங்களும் ஒன்றிய அரசு, இவங்களால ஒரு விஷயம் ஒரு இன்னபிலிட்டி இருக்குன்னா உடனே பிஜேபி காரணம் காமிச்சு இப்படி சொல்லி விட்டுறது. சரி, இப்போ பிரசிடென்ட் ரூல் வரதா வச்சுக்கலாம். எவ்வளவு நாள் இருக்க போகுது? 5 வருஷமா நடத்த போறோம். 6 வருஷம் இல்ல மணிப்பூர்ல வேறங்க. இல்லங்க இல்ல 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 ரெண்டுமே வேற வேற கேஸ். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல மணிப்பூரோட சூழல் வேற, இங்க மணிப்பூர்ல லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், இங்க அப்படி இல்ல. இல்ல இல்ல அங்க லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், இங்க பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்கு. அப்படின்னா இது 6 மாசத்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஆட்சி அமைக்கலன்னா என்னங்க பண்ணுவாங்க? இல்ல எலெக்ஷன் வந்துரும். 6 மாசத்துக்கு மேல எலெக்ஷன் தான் வரும். ஒரு வருஷம் வரைக்கும் சரி, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீங்க சொல்றதால சொல்றேன், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்க சொல்றதால சொல்றேன். ஒரு வருஷம் கூட வச்சுக்கீங்களேன், டு தி மேக்ஸ் 1 இயர் தானே உங்களால இருக்க முடியும். உடனே எலெக்ஷன் நடத்தி தானே ஆகணும். எலெக்ஷன் நடத்தினா, நான் இப்போ தான் சொல்லிட்டேன், என்னோட தனிப்பட்ட கருத்து என்பது we can't afford one more election. உடனே வேண்டாம், எலெக்ஷன் வேண்டாம். அதனால இவர் இன்னைக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எமர்ஜி ஆயிருக்கிறார். யாரோட அதனால வாங்கிக்கிட்டோம். ஆனா யாரு சப்போர்ட் கொடுத்தாலும் அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்கறது தான் ஒரு பொலிட்டிக்கல் தர்மமா இருக்க முடியும். இல்லைன்னா இது மிகப்பெரிய சந்தர்ப்பவாதம். நேத்து வரைக்கும் அவ்வளவு தீவிரமா எதிர்த்து பேசிட்டு பிஜேபி உள்ள வந்துரும் சொல்லிட்டு இன்னைக்கு மறுபடியும் பிஜேபி உள்ள வந்துரும், நானே உனக்கு சப்போர்ட் பண்றேன். இவர் பிஜேபி ஆளுதானங்க, நீங்க எப்படிங்க சப்போர்ட் பண்றீங்க? அது ஆட்சியில எப்படிங்க நீங்க பங்கேற்பீங்க? அதனால ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட அந்த கட்சி அது எல்லா விதமான முயற்சிகளையும் செய்வது தவறு இல்லை. ரெண்டாவது ஆட்சியில் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறத விட உள்ளே இருந்தாதான் அது ஒன்றும் பெரிய தார்மீகம் இல்லை. இல்லை, காங்கிரஸ் நண்பர் சொன்ன மாதிரி அஜித் பவாரை வச்சுக்குவீங்க, சிண்டேவை வச்சுக்குவீங்க, எல்லாரையும் வச்சுக்கிட்டு நீங்கள் தார்மீகத்தை பற்றியும் மொராலிட்டியை பற்றியும் பேசலாமா? ஆதரவு கொடுக்குறாங்க, ஆட்சியில் பங்கு எடுக்கிறாங்க.
இதுல ஒண்ணும் வெளியே இருந்துகிட்டு ஒண்ணா கொடுங்க, அதிகாரத்துக்கு போக கூடாதுன்னா அது என்ன வகையான ஆர்குமெண்ட் எனக்கு தெரியல. நன்றி Right. நன்றி. சந்தோஷ் சார். நீங்க குறை சொன்னீங்களே, விஜய் வந்துட்டு பிஜேபியோட பி டீம் சொன்னீங்களே, அந்த பி டீமோட ஆட்சியிலே எப்படி நீங்க பங்கு கொள்ளலாம்? குடிகாரன் அது பேச்சு எப்படி பொழுது தர்மமா இருக்க விடிஞ்சா முடியும்? போச்சு. அது எப்படி தேர்தல் தர்மமா காலத்துல இருக்கும்? பண்ண நீங்க விஜய் சொல்றீங்களா? பிரச்சாரம் விஜய் சொல்றீங்களா ஏதோ குடிகாரன் பேச்சு இல்ல, விடிஞ்சா போச்சுன்னு சொல்லி? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு தனிப்பட்ட பழமொழியை நபர் சொன்னேன். இல்ல, அவர் சொல்றத இல்ல, இல்ல, பார்த்தா இல்ல, அதாவது யார் தேர்தல் காலத்துல அரசியல் கட்சிகள் 210 ஜெயிப்போம், முதல்வரே 234 நாங்க ஜெயிச்சிருவோம்லாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் இப்ப வச்சுட்டு பேச முடியுமா? அவரே அது வேற சார். நீங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டீங்க. பிராண்ட் அது பண்ணீங்க. 23ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, இது வேற, அது அது வேற. வேற, இது இப்ப வேற. சொல்லுங்க. சரி. இப்ப சொல்லுங்க சார். இப்ப விஜய் பிஜேபியோட பி டீம் இல்லன்னு இப்ப சொல்லிட்டு ஆதரவு கொடுங்க. சரி. ஆட்சியில கூட பங்கு பெறுங்க. சந்திரசேகர். சொல்லுங்க நீங்க. சொல்றாங்களேங்க, அதெல்லாம் சொல்றாங்க. நீங்க சொல்ல சொல்லுங்க சார். ஆரம்பிச்சாங்க. நீங்க சொல்லுங்க. சந்திரசேகர். நீங்க சொல்லுங்க. நாங்க நான் ஸ்ட்ராங்கா எப்பவுமே நம்புறோம். விஜய் பிஜேபி டீம்னு சொன்னதும் இல்ல, நான் எதுக்கு அதை சொல்லணும்? சரி.